உலகத்தோடு உறவு கொள்ள, உலகமே உறவு கொள்ள ஆன்மீக தாயாக சிலுவை அடியிலே இயேசு ஆண்டவர் கொடுக்கின்றாள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இவ்வளவு உறவை கொண்ட அன்னை மரியாள் மட்டும்தான் இயேசு ஆண்டவரை என் மகனே என்று அழைக்க வேண்டும், என் ஆண்டவரே என்று அழைக்க முடியும். அன்னை மரியாள் மட்டும்தான் இயேசு ஆண்டவரை என் மகனே என்று அழைக்க முடியும், என் ஆண்டவரே என்று அழைக்க முடியும். நீங்களும் நானும் இயேசு ஆண்டவரை ஆண்டவரே என்றுதான் அழைக்க முடியும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னை மரியின் பக்தர்களே, அனைத்திற்கும் முத்தாக திருச்சபையின் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள தேவாலயங்களை எண்ணி பெருக்கினால் அதிகமான தேவாலயம் அன்னை மரியாளுக்குத்தான் நேர்ந்தளிக்கப்படுகிறது. வருடத்தின் முதல் மாதம் முதல் நாள் அன்னை மரியாளுக்கு திருச்சபை ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இதோ கடவுளின் தாய் என்று, இறைவனின் தாய் என்று. ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் வரை நாம் பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய 19 பெரிய திருநாட்கள் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. மே மாதம் முழுவதும் அன்னையின் வணக்க மாதமாய் கொண்டாடுகிறோம். அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அத்தனை சிறப்பு வாய்ந்தவள் அன்னை மரியாள். இறுதியாக இயேசு ஆண்டவருக்கு